சார் நீங்க எல்லாத்துக்கும் பேரை மட்டும் மாற்றி இருக்கிறாங்க. இருக்கிறதுலே மோசமான திருட்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவு திருட்டு தான். அதை தான் இவங்க செஞ்சு இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்கன்ட்டு நாங்கள் அதனால தான் இன்றைக்கி ஒரு 2 விவசாய சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டோம். அவர் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பேசுகிறாரு. உங்களுக்கு அது எதுவுமே புதிதாக இல்லை. அண்ணன் சொன்னது ரொம்ப முக்கியமான திட்டம் வந்து இந்த முட்டு கொடுக்குற திட்டம். சரி, நல்லா முட்டு கொடுத்தா தான் நிதி வரும். முட்டு கொடுத்தா தான் ஆலமரத்துக்கு முட்டு கொடுக்கணும். அப்புறம் இப்போ ஒரு ப்ராசிங் கமெண்ட் வந்துச்சு, நெல்லுக்கு முட்டு கொடுப்பாங்களா? நெல்லுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு திட்டம் இருக்கா? நெல்லும் சாஞ்சிரும் இல்லை, நெல்லுக்கு முட்டு கொடுக்குறது திட்டம் இருக்கா அப்படின்னு பேசக்கூடாது. அது முறை இல்ல. நான் கழகவாதியா பேச விரும்பல. அண்ணே சார் இருங்க சார், பண்ணலானே சார், அது தவறு. அது டவுட்னே. நான் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். நான் திட்டத்தை தான் சொல்றேன் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க பேசிட்டோம். ரைட்னே. நான் சொன்னதா உங்க மனதை புண்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் சொன்னதா உங்க மனதை புண்படுத்திருந்தா, அந்த முட்டு கொடுக்கறத பத்தி உங்க மனதை ஏதாவது புண்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. அப்புறம் நெல்லுக்கு 3500 கோடி, 3500 ரூபாய், கரும்புக்கு 4500 ரூபாய்னு இந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்ததை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. சரி. திமுக ஆட்சியில் வழங்கின 130, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட 130 லட்சம் மெட்ரிக் டன் அப்படின்றது வந்து தாவேக்கா ஆட்சியில் 125 லட்சம் மெட்ரிக் டனாக குறைக்கப்பட்டிருக்கிறது. குறுவை சாகுபடிக்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அது 134 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கோடை பட்ஜெட் பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லை. மண்வளம் காப்போம் திட்டத்தில் 142 கோடியாக திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை 122 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 50% மானியத்திற்கு மேல் விவசாய உற்பத்தி இது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுலான மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் எங்களோட தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அறிவு திருட்டு தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான திருட்டு. அதை மீண்டும் சொல்றோம், அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்றோம். நீங்க திட்டங்களை அறிமுகப்படுத்துங்க, திட்டங்களை புதுசா இன்னோவேஷன் பண்ணுங்க. அது இன்னோவேஷன் வந்து உங்களுக்கானதா இருக்கு இல்லாமல், அப்புறம் தோழர் முன்னாடி வந்த உடனே சொன்னார் எல்லாம் காமராஜர் காலத்துல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். காமராஜர் இவங்க 60 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க, காமராஜர் காலத்துல இருந்து இவங்க அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படி இல்லை. காமராஜர் காலத்திலிருந்து அணைகள் திட்டம் அதெல்லாம் சரி, ஒரு ஆட்சிக்கும் ஒரு தனித்துவமான திட்டங்கள் இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஆட்சியின் தனித்துவமான திட்டங்களை பெயர் மட்டுமே மாற்றி இந்த முறை திட்டங்களாக நீங்கள் அறிவித்திருப்பது என்பது வருத்தத்துக்குரியது. வேற ஏதாவது இன்னோவேட்டிவா நீங்க பண்ணுங்க அப்படின்றதுதான் எங்களோட கருத்து.